वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायम् 26 सुग्रीवाङ्गदयो राज्याभिषेकः सुग्रीवनुक्कुम् अङ्गदनुक्कुम् राज्याभिषेकम् षड्विंशः सर्गः 26வது सर्गम् सुग्रीवाङ्गदयो राज्याभिषेकः सुग्रीवनुक्कुम् अङ्गदनुक्कुम् राज्याभिषेकम् ततः शोकाभिसन्तप्तम् सुग्रीवम् क्लिन्नवाससम् शाकामृगा महामात्याः परिवार्योपतस्थिरे शाकामृगा महामात्याः वानरोत्तम मन्त्रिमाர்கள் ततः அப்பொழுது शोकाभिसन्तप्तம் சோகத்தால் பரிதபித்துக் கொண்டு கிளின்னவாசசம் ஈர ஆடையோடு இருந்து சுக்ரீவனை பரிவாரிய சுற்றி சூழ்ந்து உபதஸ்திரே நின்று கொண்டிருந்தார்கள். வானரோத்தம மந்திரிமார்கள் அப்பொழுது சோகத்தால் பரிதபித்துக் கொண்டு ஈர ஆடையோடு இருந்து சுக்ரீவனை சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். அபிகம்யே மகாபாகும் ராமமக்லிஷ்டகாரிணம் ஸ்திதா பிராஞ்சலய சர்வே பிதாமஹாமி வருஷயः சர்வே எல்லோரும் மகாபாகுவும் அக்லிஷ்டகாரிணம் அனாயாசமாய் எதையும் செய்து முடிக்கிறவருமான ராமம் ஸ்ரீராமரே அபிகம்யே கிட்டி பிராஞ்சலயः அஞ்சலி ஹஸ்தர்களாகி ரிஷிகள் பிதாமகம் பிரம்மதேவரிடம் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஸ்திதா காத்து நின்றார்கள். எல்லோரும் மகாபாகுவும் அனாயாசமாய் எதையும் செய்து முடிக்கிறவருமான ஸ்ரீராமரை கெட்டி அஞ்சலி ஹஸ்தர்களாகி ரிஷிகள் பிரம்மதேவரிடம் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே காத்து நின்றார்கள். தத காஞ்சன சைலாபஸ்தருணார்க்க நிபானனः அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் ஹனுமான் மாருதாத்மஜः ததः அச்சமயத்தில் காஞ்சன சைலாபः பொன்மலை போன்றவரும் தருணார்க்க நிபானனः இளஞாயிறு போன்ற முகமுடையவரும் மாருதாத்மஜः வாயு குமாரருமாகிய ஹனுமான் பிராஞ்சலிகி கையை குவித்துக் கொண்டு வாக்கியம் பின்வரும் விண்ணப்பத்தை அப்ரவீத் செய்தருளினார். அச்சமயத்தில் பொன்மலை போன்றவரும் இளஞாயிறு போன்ற முகம் உடையவரும் வாயு குமாரரும் ஆகிய ஹனுமான் கையை குவித்துக் கொண்டு பின்வரும் விண்ணப்பத்தை செய்தருளினார். பவத் பிரசாதாத் சுக்ரீவः பித்ருவைத்தாமஹம் மஹாத் வானராணாம் சுதுஷ்பிராபம் பிராப்தோ ராஜ்யம் இதம் பிரபோ பிரபுவே சுக்ரீவः சுக்ரீவர் பவத் பிரசாதாத் தேவரீரது அனுகிரகத்தால் பித்ரு பைத்தாமகம் தலைமுறையாய் வந்ததும் சுதுஷ்பிராபம் பெறுவதற்கு அரியதுமான வானராணாம் வானரர்களுடைய இதம் இந்த மகத் ராஜ்யம் பெரிய ராஜ்யத்தை பிராப்தக அடைந்தார். பிரபுவே சுக்ரீவர் தேவரீரது அனுகிரகத்தால் தலைமுறையாய் வந்ததும் பெறுவதற்கு அரியதுமான
வானரர்களுடைய இந்த பெரிய ராஜ்யத்தை அடைந்தார். பவதா சமனுஜ்ஞாதः பிரவிஷ்ய நகரம் சுபம் संविधास्यते कार्याणि सर्वाणि सत्सुहृज्जनः. भवता தேவரீரால் சமனுஜ்ஞாதः ஆக்ஞாபிக்கப்பட்டவராய் சசுஹ்ருஜனः அன்பர்களோடு கூடினவராய் சுபம் சிறந்த நகரம் நகரில் பிரவிஷ்ய புகுந்து சர்வாணி எல்லா காரியாணி காரியங்களையும் சம்பிதாஸ்யத்தே விதிக்கட்டும். தேவரீரால் ஆக்ஞாபிக்கப்பட்டவராய் அன்பர்களோடு கூடினவராய் சிறந்த நகரில் புகுந்து எல்லா காரியங்களையும் விதிக்கட்டும். स्नातोऽयं विविधैर्गन्धैरौषधैश्च यथाविधि अर्चयिष्यति रत्नैश्च माल्यैश्च त्वां विशेषतः. अयम् इवर यथाविधि च मुरैपडिये विविधैः पलवगै गन्धैः परिमळ औषधैः अभिषेकद्रव्यங்களால் ஸ்நாதக பட்டாபிஷேகம் பெற்றவராய் துவாம் தேவரீரை விசேஷதக விசேஷமாய் ரத்னைச்ச ரத்னங்களாலும் மால்யைச்ச மாலைகளாலும் அர்ச்சயிஷ்யத்தி பெருமைப்படுத்துவார். இவர் முறைப்படியே பலவகை பரிமள அபிஷேக திரவியங்களால் பட்டாபிஷேகம் பெற்றவராய் தேவரீரை விசேஷமாய் ரத்னங்களாலும் மாலைகளாலும் பெருமைப்படுத்துவார். இமாம் கிரி குஹாம் ரம்யாம் அபிகந்தோமிதோர்ஹசி குருஷ்வ சுவாமி சம்பந்தம் வானரான் சம்பிரஹர்ஷயன். இதா இவ்விடத்திலிருந்து இமாம் இந்த ரம்யாம் அழகிய கிரி குஹாம் மலை குகைக்குள் அபிகந்தும் எழுந்தருள அர்ஹசி தேவரீர் திருவுளம் கொள்ள வேண்டும். வானரான் வானரர்களை சம்பிரஹர்ஷயன் மகிழ்விக்க செய்கின்றவராய் சுவாமி சம்பந்தம் மன்னனுடன் விளங்குவதை குருஷ்வ செய்தருளும். இவ்விடத்திலிருந்து இந்த அழகிய மலை குகைக்குள் எழுந்தருள தேவரீர் திருவுளம் கொள்ள வேண்டும். வானரர்களை மகிழ்விக்க செய்கின்றவராய் மன்னனுடன் விளங்குவதை செய்தருளும். ஏவ முக்தோ ஹனுமதா ராகவ பரவீரஹ பிரத்யுவாச்ச ஹனுமந்தம் புத்திமான் வாக்கிய கோவிதா. ஹனுமதா ஹனுமாரால் ஏவம் மேற்கண்டவாறு உக்தகா விண்ணப்பம் செய்யப்பட்டவரும் வாக்கிய கோவிதக சொல்லின் நுட்பங்களை அறிவதில் நிபுணரும் புத்திமான் புத்திமானும் பரவீரா விஷ்ணு அவதாரவும் ஆகிய ராகவா ஸ்ரீராமர் ஹனுமந்தம் ஹனுமாரை பார்த்து பிரத்திவாச்ச பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினார். ஹனுமாரால் மேற்கண்டவாறு விண்ணப்பம் செய்யப்பட்டவரும் சொல்லின் நுட்பங்களை அறிவதில் நிபுணரும் புத்திமானும் விஷ்ணு அவதாரவும் ஆகிய ஸ்ரீராமர் ஹனுமாரை பார்த்து பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினார். चतुर्दश समासौम्ये ग्रामं वा यदि वा पुरं न प्रवेक्ष्यामि हनुमन् पितुर्निर्देशपालकः. हनुमन् हनुमाने सौम्ये पुण्यात्मावे
பிதுகோ தந்தையினது நிர்தேசபாலகா ஆக்ஞைப்படி நடக்கின்றவனாகிய நான் கிராமம் ஓர் கிராமத்தினுள்ளோ எதிவா அல்லது புறம்பா நகரத்தினுள்ளோ சதுர்தச 14 சமாஹா வருஷங்கள் பிரவேக்ஷ்யாமி ந புகமாட்டேன். ஹனுமானே புண்ணியாத்மாவே தந்தையினது ஆக்ஞைப்படி நடக்கின்றவனாகிய நான் ஓர் கிராமத்தினுள்ளோ அல்லது நகரத்தினுள்ளோ 14 வருஷங்கள் புகமாட்டேன். சுசம்ருத்தாம் குஹாம் ரம்யாம் சுக்ரீவோ வானரர்ஷபஹாம் பிரவிஷ்டோ விதிவத்வீரः க்ஷிப்ரம் ராஜ்யேபிஷிச்யதாம். வானரர்ஷபः வானரோத்தமனும் வீரः சூரனுமாகிய சுக்ரீவः சுக்ரீவன் ரம்யாம் அழகானதும் சோசம்ருத்தாம் அதிக செல்வம் நிறைந்ததுமான குஹாம் குகைக்கு பிரவிஷ்டக சென்றவனாய் விதிவத் முறைப்படி க்ஷிப்ரம் விரைவில் ராஜ்யத்தில் அபிஷிச்யதாம் அபிஷேகம் செய்விக்கப்படட்டும். வானரோத்தமனும் சூரனுமாகிய சுக்ரீவன் அழகானதும் அதிக செல்வம் நிறைந்ததுமான குகைக்கு சென்றவனாய் முறைப்படி விரைவில் ராஜ்யத்தில் அபிஷேகம் செய்விக்கப்படட்டும். ஏவமுக்த்வா ஹனுமந்தம் ராம சுக்ரீவமப்ரவீத் விருத்தஜ்ஞோ விருத்தசம்பன்னம் உதார பல விக்ரமம். விருத்தஜ்ஞः உலக சம்பிரதாயங்களை நன்கு அறிந்தவராகிய ராமः ஸ்ரீராமர் ஹனுமந்தம் ஹனுமாரை பார்த்து ஏவம் மேற்கண்டவாறு உக்த்வா அருளி செய்துவிட்டு விருத்த சம்பன்னம் நல்லொழுக்கம் உடையவனும் உதார பல விக்ரமம் மகத்தான ஆற்றலையும் ஆண்மையையும் உடையவனுமான சுக்ரீவனை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு ஆக்ஞாபித்து அருளினார். உலக சம்பிரதாயங்களை நன்கு அறிந்தவராகிய ஸ்ரீராமர் அனுமாரை பார்த்து மேற்கண்டவாறு அருளி செய்துவிட்டு நல்லொழுக்கம் உடையவனும் மகத்தான ஆற்றலையும் ஆண்மையையும் உடையவனுமான சுக்ரீவனை பார்த்து பின்வருமாறு ஆக்ஞாபித்து அருளினார். இமமப்யங்கதம் வீர யௌவராஜ்யேபிஷேச்சயே ஜேஷ்டஸ்ய ச சுதோ ஜேஷ்டः சத்ருஷோ விக்ரமேண ச அங்கதோயம் மதீனாத்மா யௌவராஜ்யஸ்ய பாஜனம். வீரனே இமம் இந்த யௌவராஜ்யஸ்ய இளவரசனாயிருப்பதற்கு பாஜனம் ஏற்ற பாத்திரமாகிய அங்கதனை யௌவராஜ்ய இளவரசராக அபிஷேச்சய முடிசூட்டி வையும். சகா அந்த அயம் இந்த அங்கதன் அதீனாத்மா எதற்கும் சலியாத ஜேஷ்டக உத்தமன் ஜேஷ்டஸ்ய மூத்தவருடைய சுதகா புதல்வன் விக்ரமேண ச பராக்கிரமத்திலோ சத்ருஷகாபி அவருக்கு ஒப்பானவன். வீரனே இந்த இளவரசனாயிருப்பதற்கு ஏற்ற பாத்திரமாகிய அங்கதனை இளவரசராக முடிசூட்டி வையும். இந்த அங்கதன் எதற்கும் சலியாத உத்தமன் மூத்தவருடைய புதல்வன் பராக்கிரமத்திலோ அவருக்கு ஒப்பானவன். பூர்வோயம் வார்ஷிகோ மாசः ஸ்ராவண சலீலாகமः
प्रवृत्त सौम्ये चत्वारो मासा वार्षिकसञ्चिकाः सौम्ये पुण्यात्मावे வார்ஷிக வார்ஷிகங்கள் என்று சொல்லப்பட்ட சத்வாரக 4 மாசாக மாதங்களும் பிரவೃத்தாக நடைபெறுகின்றன. சலீலாகமக நீரை பொழியும் நயம் இந்த ஸ்ராவணக ஆடி மாதம் பூர்வக முதலாவது வார்ஷிகா வார்ஷிக மாசக மாதம். புண்ணியாத்மாவே வார்ஷிகங்கள் என்று சொல்லப்பட்ட 4 மாதங்களும் நடைபெறுகின்றன. நீரை பொழியும் இந்த ஆடி மாதம் முதலாவது வார்ஷிக மாதம். நாயமோத்யோக சமயः பிரவிஷத்வம் புரிம் சுபாம் அஸ்மின் வத்ஸ்யாம்யஹம் சௌம்யே பர்வதே சஹ லக்ஷ்மணः. அயம் இது உத்யோக சமயः காரியத்திற்கு ஏற்ற காலம். ந அன்று துவம் நீ சுபாமழகியே புரீம் நகருக்கு பிரவிஷ போய்ச்சேர் சௌமியே அப்பா. அகம் நான் சகா லக்ஷ்மணகா லக்ஷ்மணனோடு கூட அஸ்மின் இந்த பர்வதத்தில் வத்ஸ்யாமி காலம் கழிக்கிறேன். இது காரியத்திற்கு ஏற்ற காலம் அன்று. நீ அழகிய நகருக்கு போய்ச்சேர் அன்பா. நான் லக்ஷ்மணனோடு கூட இந்த பர்வதத்தில் காலம் கழிக்கிறேன். இயம் கிரி குஹாரம்யா விஷாலாயுக்த மாருத பிரபூத சலீல சௌம்யே பிரபூத கமலோத்பலா. சௌம்யே அன்வா இயம் இந்த கிரி குஹா மலையின் ஏகாந்த ஸ்தலமோ ரம்யா மனோகரமாயிருக்கிறது. விஷாலா விசாலமாயிருக்கிறது. யுக்த மாருதா சுகமான காற்று உடையதாயிருக்கிறது. பிரபூத சலிலா வேண்டிய ஜல சௌகரியம் இருக்கிறது. பிரபூத கமலோத்பலா தாமரைகளும் ஆம்பல்களும் ஏராளமாயிருக்கின்றன. அன்பா இந்த மலையின் ஏகாந்த ஸ்தலமோ மனோகரமாயிருக்கிறது. விசாலமாயிருக்கிறது. சுகமான காற்று உடையதாயிருக்கிறது. வேண்டிய ஜல சௌகரியம் இருக்கிறது. தாமரைகளும் ஆம்பல்களும் ஏராளமாயிருக்கின்றன. கார்த்திகே சமனுப்ராப்தே த்வம் ராவண வதேயத் ஏஷன சமய சௌம்யே பிரவிஷத்வம் ஸ்வமாலயம். சௌம்யே அப்பா த்வம் நீ ராவணவதே ராவணனுடைய வதை விஷயத்தில் கார்த்திகே கார்த்தி மாசம் சமனு பிராப்தி ஆரம்பித்ததும் யத முயற்சி செய்வாயாக. ஏஷக இதுதான் நகா நமக்கு சமயக ஏற்ற காலம். துவம் நீ ஸ்வம் ஆலயம் உனது அரண்மனைக்கு பிரவிஷ போய்ச்சேர். அப்பா நீ ராவணனுடைய வதை விஷயத்தில் கார்த்தி மாசம் ஆரம்பித்ததும் முயற்சி செய்வாயாக. இதுதான் நமக்கு ஏற்ற காலம். நீ உனது அரண்மனைக்கு போய்ச்சேர். அபிஷிஞ்ச ஸ்வராஜ்யே ச சுஹ்ருத சம்பிரஹர்ஷய. ராஜ்யே ராஜ்யத்தில் அபிஷிஞ்சஸ்வ திருமுடி சூட்டிக்கொள். சுஹ்ருதஹாச்ச அன்பர்களையும் சம்பிரஹர்ஷய உள்ளம் குளிரச்சே. ராஜ்யத்தில் திருமுடி சூட்டிக்கொள் அன்பர்களையும் உள்ளம் குளிரச்சே.
इति रामाभ्यनुज्ञातः सुग्रीवो वानराधिपः प्रविवेश पुरीं रम्यां किष्किन्धां वालिपालिताम् इति மேற்கண்டவாறு ராமாபியனுஜாதः ஸ்ரீராமனது நியமனம் பெற்றவனும் வானராதிபः வானர மன்னனுமாகிய சுக்ரீவன் வாலி பாலிதாம் வாலினால் பரிபாலிக்கப்பட்டிருந்த ரம்யாம் அழகிய கிஷ்கிந்தாபுரீம் நகருக்கு பிரவிவேஷ போய் சேர்ந்தான். மேற்கண்டவாறு ஸ்ரீராமனது நியமனம் பெற்றவனும் வானர மன்னனுமாகிய சுக்ரீவன் வாலியினால் பரிபாலிக்கப்பட்டிருந்த அழகிய கிஷ்கிந்தா நகருக்கு போய் சேர்ந்தான். தம் வானர சஹஸ்ராணி பிரவிஷ்டம் வானரேஸ்வரம் அபிவாத்ய பிரவிஷ்டாணி சர்வத்த பரியவாரையன் பிரவிஷ்டாணி கூட வந்த வானர சகசிராணி பல வானரர்கள் பிரவிஷ்டம் வந்து சேர்ந்து வானரேஸ்வரம் வானர மன்னரை தம் அவனை அபிவாத்ய வணங்கி சர்வதக நாட்புறமும் பரியவாரையன் சூழ்ந்து நின்றார்கள். கூட வந்த பல வானரர்கள் வந்து சேர்ந்த வானர மன்னரை அவனை வணங்கி நாட்புறமும் சூழ்ந்து நின்றார்கள். தத பிரக்ருதயः சர்வா திருஷ்ட்வா ஹரி கணேஸ்வரம் பிரணம்ய மூர்த்னா பதிதா வசோதாயாம் சமாயிதாः. ததா பொழுது பிரக்ருதயः பிரஜைகள் சர்வாக எல்லோரும் ஹரி கணேஸ்வரம் வானர கண மன்னனை திருஷ்ட்வா பார்த்து சமாயிதாக பக்திமை கொண்டு மூர்துனா பிரணம்ய தலை வணங்கி வசுதாயாம் பூமியில் பதிதாக விழுந்து சேவித்தார்கள். அப்பொழுது பிரஜைகள் எல்லோரும் வானர கண மன்னனை பார்த்து பக்திமை கொண்டு தலை வணங்கி பூமியில் விழுந்து சேவித்தார்கள். சுக்ரீவ பிரக்ருதி சர்வாः சம்பாஷ்யோத்தாப்ய வீரியவான் भ्रातुरन्तःपुरं सौम्यं प्रविवेश महाबलः. வீரியவான் வீரியவானும் மகாபலः மகா ஆற்றல் உடையவனுமான சுக்ரீவன் பிரகிருதி பிரஜைகள் சர்வாக எல்லோரையும் உத்தாப்பிய எழுந்திருக்கச் செய்து சம்பாஷ்ய முகமன் கோரி பிராத்துகு தமையனது சௌமியம் மனோகரமாயிருக்கிற அந்தப்புறத்திற்கு பிரவிவேஷ போனான். வீரியவானும் மகா ஆற்றல் உடையவனுமான சுக்ரீவன் பிரஜைகள் எல்லோரையும் எழுந்திருக்கச் செய்து முகமன் கோரி தமையனது மனோகரமாயிருக்கிற அந்தப்புறத்திற்கு போனான். பிரவேஷ்ய த்வபே நிஷ்க்ராந்தம் சுக்ரீவம் வானரர்ஷபம் அப்யஷிஞ்சந்த சுஹ்ருதः சஹஸ்ராக்ஷமிவாமராः. அமராக தேவர்கள் சஹஸ்ராக்ஷம் இந்திரனை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சுஹ்ருதः நண்பர்கள் பிரவிஷ்யே புகுந்து உடனே அபி நிஷ்கிராந்தம் வந்து சேர்ந்த வானரர்ஷபம் வானரோத்தமனாகிய சுக்ரீவனை அபியஷிஞ்சந்த பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். தேவர்கள் இந்திரனை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நண்பர்கள் புகுந்து உடனே வந்து சேர்ந்த வானரோத்தமனாகிய சுக்ரீவனை பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள்.
तस्य पाण्डुरमाजह्रोश्छत्रं हेम परिष्कृतं शुक्ले च वालव्यजने हेमदण्डे यशस्करे तस्य அவருக்கு ஹேம பரிஷ்கிருதம் பொன் கைப்பிடி உடைய பாண்டுரம் வெண் சத்திரம் குடையையும் சுக்லே வெண் வாலவ்யஜனே ச சாமரங்களையும் யசஸ்கரே அழகிய ஹேமதண்டே பொன் தடிகளையும் ஆஜஹ்ருஹோ கொண்டு வந்தார்கள். அவருக்கு பொன் கைப்பிடி உடைய வெண் குடையையும் வெண் சாமரங்களையும் அழகிய பொன் தடிகளையும் கொண்டு வந்தார்கள். ததா சர்வாணி ரத்னானி சர்வபீஜௌஷதானி ச சக்ஷீராணாம் ச விருக்ஷாணாம் பிரரோஹான் குசுமாணி ச शुक्लानि चैव वस्त्राणि श्वेतं चैवाणोलेपनं सुगन्धीनि च माल्यानि स्थलजान्यम्बुजानि च चन्दनानि च दिव्यानि गन्धांश्च विविधान् बहून् अक्षतं जातरूपं च प्रियङ्गुं मधुसर्पिषे दधिचर्म च वैयाघ्रं वाराही चाप्योपानः समालम्बनमादाय रोचनां समनः शिलाम् आजग्मुस्तत्र मुदिता वराकन्याश्च षोडश 16 वराः சிறந்த கன்யாக கன்னிகைகள் தத்ர அப்பொழுது முதிதாக உள்ளம் பூரித்தவர்களாய் தத்தாச்ச ஆளுக்கு ஒன்றாய் சர்வாணி எல்லா ரத்னானி ரத்னங்களையும் சர்வ பீஜௌஷதானி ச பலவித தானியங்களையும் மூலிகைகளின் ரசங்களையும் சக்ஷீராணாம் பாலுள்ள விருக்ஷாணாம் மரங்களுடைய பிரரோஹாஞ்ச தளிர்களையும் குசுமானி ச புஷ்பங்களையும் சுக்லானி ச வெண் வஸ்திராணி ஏவ ஆடைகளையும் ஸ்வேதம் வெண் அனுலேபனம் ச ஏவ பூச்சையும் சுகந்தீனி மணம் கமழும் மால்யானி ச மாலைகளையும் स्थलजानि अम्बुजानि च रोजा पुष्पங்களையும் दिव्यानि दिव्ये चन्दनानि च சந்தனங்களையும் बहून् பல விவிதான் நானாவித கந்தாஞ்ச வாசனை திரவியங்களையும் ஜாதரோபம் மஞ்சளும் குங்குமமும் இடப்பட்ட அக்ஷதம் ச அக்ஷதையையும் பிரியங்கோ மது சர்ப்பிஷே ஞாழல் கொடியையும் தேனையும் நெய்யையும் ததி தயிரையும் வையாக்ரம் சர்மச்ச புலித்தோலையும் வாராகி பன்றித் தோலில் செய்த உபானஹோ அபிச்ச இரு பாத ரக்ஷைகளையும் சமாலம்பனம் எனும் ஓர்வகை மெய்ப்பூச்சையும் சமனக்ஷிலாம் மனோசிலையுடன் கூடிய ரோச்சனாம் கோரோச்சனையையும் ஆதாய எடுத்துக்கொண்டு ஆஜக்முகு வந்து சேர்ந்தார்கள். 16 சிறந்த கன்னிகைகள் அப்பொழுது உள்ளம் பூரித்தவர்களாய் ஆளுக்கொன்றாய் எல்லா ரத்னங்களையும் பலவித தானியங்களையும் மூலிகைகளின் ரசங்களையும் பாலுள்ள மரங்களுடைய தளிர்களையும் புஷ்பங்களையும் வெண் ஆடைகளையும் வெண் பூச்சையும் மணம் கமழும் மாலைகளையும் ரோஜா புஷ்பங்களையும் திவ்ய சந்தனங்களையும் பல நானாவித வாசனை திரவியங்களையும் மஞ்சளும் குங்குமமும் இடப்பட்ட அக்ஷதையையும்
ஞாழல் கொடியையும் தேனையும் நெய்யையும் தயிரையும் புலித்தோலையும் பன்றித் தோலில் செய்த இரு பாத ரக்ஷைகளையும் சமாலம்பணம் எனும் ஓர்வகை மெய்ப்பூச்சையும் மனோ சிலையுடன் கூடிய கோரோச்சனையையும் எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தார்கள். ததஸ்தே வானரஸ்ரேஷ்டம் யதாகாலம் யதாவிதி ரத்னைர்வஸ்த்ரைश्च பக்ஷ்யைश्च தோஷயித்வா द्विजर्षभान् ततः कुश परिस्तीर्णं समिद्धं जातवेदसं मन्त्रपूतेन हविषा हुत्वा मन्त्रविदो जनाः ततो हेम प्रतिष्ठाने वरास्तरण संवृते प्रासादशिखरे रम्ये चित्रमाल्योपशोभिते प्राङ्मुखं विविधैर्मन्त्रैः स्थापयित्वा वरासने नदीनदेभ्ये संहृत्य तीर्थेभ्यश्च समन्ततः आहृत्य च समुद्रेभ्यः सर्वेभ्यो वानरर्षभाः अपक्कणककुम्भेषु निधाय विमलाशुभाः शुभैर्वृषभशृङ्गैश्च कलशैश्चापि काञ्चनैः शास्त्रदृष्टेन विधिना प्रहर्षिविहितेन च गजो गवाक्षो गवयः शरभो गन्धमादनः मैन्दश्च द्विविधश्चैव हनुमाञ्जाम्बवान्नलः अभ्यषिञ्चन्त सुग्रीवं प्रसन्नेन सुगन्धिना सलीलेन सहस्राक्षं वसवो वासवं यथा ततः அப்பொழுது தே அவர்கள் யதா காலம் உச்சித காலத்தில் யதாவிதி விதிமுறைப்படி ரத்னைகி ரத்னங்களாலும் வஸ்திரைகி ச வஸ்திரங்களாலும் பக்ஷைகி ச பக்ஷ்யங்களாலும் द्विजर्षभान् பிராமணோத்தமர்களை தோஷயித்வா திருப்தி பண்ணிவிட்டு ततः அதன்மேல் மந்திரவிதः வைதீக ஜனாக பிரஜைகள் குஷ பரிஸ்தீர்ணம் தர்ப்பைகள் பரப்ப பெற்றதும் சமித்தம் ஜுவலிக்கும் ஜாத்தவேதசம் அக்னியில் மந்திர பூத்தேன மந்திரங்கள் ஜபிக்க பெற்ற அவிஷாஹவிசினால் ஹுத்வா ஹோமம் செய்துவிட்டு ததன் பின்னர் ஹேம பிரதிஷ்டானே பொன் ஆசனத்தை உடையதும் வராஸ்தரண சம்ருத்தே சிறந்த விரிப்பு பரப்ப பெற்றதும் பிராசாத சிகரே கோயிலை நிகர்த்த கோபுரமுடையதும் ரம்யே அழகாயிருக்கிறதும் சித்திரமால்யோபசோபித்தே பலவித மாலைகளால் அழகு வாய்ந்து விளங்குகிறதுமான வராசனே சிறந்த சிங்காதனத்தின் மீது வானரஸ்ரேஷ்டம் வானரோத்தமனாகிய சுக்ரீவம் சுக்ரீவனை விவிதைகி பலவகை மந்திரைகி ஜபங்களை ஜபித்து பிராங்முக்கம் கிழக்கு முகமாய் ஸ்தாபயித்வா வீற்றிருக்கச் செய்து கஜஹ கஜன் கவாக்ஷக கவாக்ஷன் கவயஹ கவயன் शरभः शरभन् गन्धमादनः गन्धमादनन् मैन्दः च मैन्दन् द्विविधः एव द्विविधन् हनुमान् हनुमान् जाम्बवान् जाम्बवान् नलः च नळन् ஆகிய இந்த வானரர்ஷபாः வானரோத்தமர்கள் சமந்ததः எங்குமிருந்து தீர்த்தேபியக புண்ணிய க்ஷேத்திரங்களாகிய நதி நதேபியः च கிழக்கு நோக்கி ஓடும் நதிகளிலிருந்தும் மேற்கு நோக்கி ஓடும் நதிகளிலிருந்தும் சர்வேபியः எல்லா
சமுத்ரேபியः ச சமுத்திரங்களிலிருந்தும் விமலாக சுத்தமான சுபாக புண்ணிய அபக தீர்த்தங்களே கனக கும்பேஷு பொன்குடங்களில் சம்ஹிருத்ய எடுத்து ஆஹ்ருத்ய கொண்டு வந்து நிதாய வைத்து காஞ்சனைகி பொன் கலசைகி சேபி கலசங்களாலும் शुभैः पुण्ये वृषभ श्रृंगैः च மாட்டு கொம்புகளாலும் அதாவது இவைகளில் அந்த தீர்த்தங்களை நிரப்பி சாஸ்திர திருஷ்டேன சாஸ்திரங்களில் கண்ட விதினா விதி பிரகாரமும் மகர்ஷி விஹிதேன ச வேதங்களில் சொல்லப்பட்ட விதி பிரகாரமும் பிரசன்னேன மந்திரமோதி புனிதமாக்கப்பட்ட சுகந்தினா நறுமணம் கமழும் சலிலேன தீர்த்தத்தால் வசவகா வசுக்கள் சகசிராட்சம் 1000 கண்ணனாகிய வாசவம் தேவேந்திரனை யதா எவ்வாறோ அவ்வாறே அபியசிஞ்சந்த அபிஷேகம் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் உச்சித காலத்தில் விதிமுறைப்படி ரத்னங்களாலும் வஸ்திரங்களாலும் பக்ஷ்யங்களாலும் பிராமணோத்தமர்களை திருப்தி பண்ணிவிட்டு அதன் மேல் வைத்தீக பிரஜைகள் தர்ப்பைகள் பரப்ப பெற்றதும் ஜுவலிக்கும் அக்னியில் மந்திரங்கள் ஜபிக்கப் பெற்ற ஹவிசினால் ஹோமம் செய்துவிட்டு அதன் பின்னர் பொன்னாசனத்தை உடையதும் சிறந்த விரிப்பு பரப்பப் பெற்றதும் கோயிலை நிகர்த்த கோபுரமுடையதும் அழகாயிருக்கிறதும் பலவித மாலைகளால் அழகு வாய்ந்து விளங்குகிறதுமான சிறந்த சிங்காதனத்தின் மீது வானரோத்தமனாகிய சுக்ரீவனை பலவகை ஜபங்களை ஜபித்து கிழக்கு முகமாய் வீற்றிருக்கச் செய்து கஜன் கவாக்ஷன் கவையன் சரபன் கந்தமாதனன் மைந்தன் த்விவிதன் ஹனுமான் ஜாம்பவான் நளன் ஆகிய இந்த வானரோத்தமர்கள் எங்கும் இருந்து புண்ணிய க்ஷேத்திரங்களாகிய கிழக்கு நோக்கி ஓடும் நதிகளிலிருந்தும் மேற்கு நோக்கி ஓடும் நதிகளிலிருந்தும் எல்லா சமுத்திரங்களிலிருந்தும் சுத்தமான புண்ணிய தீர்த்தங்களை பொன் குடங்களில் எடுத்து கொண்டு வந்து வைத்து பொன் கலசங்களாலும் புண்ணிய மாட்டு கொம்புகளாலும் அதாவது இவைகளில் அந்த தீர்த்தங்களை நிரப்பி சாஸ்திரங்களில் கண்ட விதி பிரகாரமும் வேதங்களில் சொல்லப்பட்ட விதி பிரகாரமும் மந்திரம் ஓதி புனிதமாக்கப்பட்ட நறுமணம் கமழும் தீர்த்தத்தால் வசுக்கள் 1000 கண்ணனாகிய தேவேந்திரனை எவ்வாறோ அவ்வாறே அபிஷேகம் செய்தார்கள். அபிஷேக்தே தோ சுக்ரீவே சர்வே வானர புங்கவாः प्रचुक्रुशुर्महात्मानो हृष्टास्तत्र सहस्रशः. சுக்ரீவே சுக்ரீவன் அபிஷேக்தே தோ அபிஷேகம் பெற்றவுடன் தத்ர அவ்விடத்தில் மகாத்மானக மகாத்மாக்களான சகசிரஷக அநேகாயிரம் வானர புங்கவாக வானரோத்தமர்கள் சர்வே எல்லோரும் ஹிருஷ்டாக மகிழ்ச்சி உற்றவர்களாய் பிரச்சுக்ருஷுகு ஆரவாரித்தார்கள். சுக்ரீவன் அபிஷேகம் பெற்றவுடன் அவ்விடத்தில் மகாத்மாக்களான அநேகாயிரம் வானரோத்தமர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி உற்றவர்களாய் ஆரவாரித்தார்கள். ராமஸ்யேதோ வசக்குர்வன் சுக்ரீவோ ஹரி புங்கவः அங்கதம் சம்பரிஷ்வஜ்ய யவராஜ்யேப்யேஷேச்சயத். ஹரி புங்கவः வானரோத்தமனாகிய சுக்ரீவः சுக்ரீவன் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய வசः தோ ஆக்ஞையையே கூறுவன் சிரமேற்கொண்டு அங்கதம் அங்கதனை சம்பரிஷ்வஜ்ய கட்டித் தழுவி
யவ்வராஜ்யே யுவராஜாவாய் அபியஷேச்சயத் முடிசூட்டினான். வானரோத்தமனாகிய சுக்ரீவன் ஸ்ரீராமருடைய ஆக்ஞையையே சிரமேற்கொண்டு அங்கதனை கட்டித் தழுவி யுவராஜாவாய் முடிசூட்டினான். அங்கதேச்சாபிஷிக்தித்து சானுக்ரோஷாப்ளவங்கமாக சாது சாத்விதி சுக்ரீவம் மகாத்மானோப்ய பூஜயன். அங்கதன் அபிஷிக்தித்து யுவராஜாவாய் பட்டாபிஷேகம் பெற்றதும் சானுக்ரோஷாக அவனிடம் வாத்சல்யமுடைய மகாத்மாக்களாகிய பிளவங்கமாக வானரர்கள் சுக்ரீவனை பார்த்து சாதோ நன்று இத்தீச்ச என்று சொல்லிக்கொண்டே அப்ய பூஜையன் புகழ்ந்து கொண்டாடினார்கள். அங்கதன் யுவராஜாவாய் பட்டாபிஷேகம் பெற்றதும் அவனிடம் வாத்சல்யமுடைய மகாத்மாக்களாகிய வானரர்கள் சுக்ரீவனை பார்த்து நன்று என்று சொல்லிக்கொண்டே புகழ்ந்து கொண்டாடினார்கள். ராமம் சைவ மகாத்மானம் லக்ஷ்மணம் ச புனః பிரீத்தாश्च துஷ்டுவோ சர்வே தாத்ருஷே தத்ர வர்த்தினே. தத்ர அவ்விடத்தில் தாத்ருஷே அப்படி வர்த்தினி நடக்கும் விஷயத்தில் மகாத்மாவாகிய ராமம் ச ஏவ ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணம் ச லக்ஷ்மணரையும் சர்வே ச எல்லோரும் பிரீதாக உள்ளம் பூரித்தவர்களாய் புனகா இன்னும் அதிகமாய் துஷ்டுபுகோ புகழ்ந்தார்கள். அவ்விடத்தில் அப்படி நடக்கும் விஷயத்தில் மகாத்மாவாகிய ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் எல்லோரும் உள்ளம் பூரித்தவர்களாய் இன்னும் அதிகமாய் புகழ்ந்தார்கள். ஹ்ருஷ்ட புஷ்ட ஜனாக்கிரணா பதாகாத்வஜ சோபித பப்பூவ நகரி ரம்யா கிஷ்கிந்தா கிரே கஹ்வரே மலைக்குகையில் இருந்த ரம்யா அழகிய கிஷ்கிந்தா நகர் ஹ்ருஷ்ட புஷ்ட ஜனாக்கீர்ணா கழித்து குறையற்ற வாழ்வுற்ற ஜனங்கள் நிறைந்ததாயும் பதாகாத்வஜ சோபிதா கொடிகள் இவைகளால் அழகுற்றதாயும் பபூவ விளங்கிற்று. மலை குகையில் இருந்து அழகிய கிஷ்கிந்தா நகர் கழித்து குறையற்ற வாழ்வுற்ற ஜனங்கள் நிறைந்ததாயும் கொடிகள் இவைகளால் அழகுற்றதாயும் விளங்கிற்று. நிவேத்ய ராமாய ததா மகாத்மனே மகாபிஷேகம் கபிவாஹினீபதி ரோமாம் ச பார்யாம் பிரதிலப்ய வீரியவான் அவாபராஜ்யம் த்ரிதசாதீபோ யதா. வீரியவான் வீரியசாலியாகும் அவன் கபிவாஹினீபதி வானர சைன்யங்களுக்கு மன்னனாகி ததா அப்பொழுது மகாபிஷேகத்தை மகாத்மனே மகாத்மாவாகிய ராமாய ஸ்ரீராமருக்கு நிவேத்ய தெரியப்படுத்திவிட்டு த்ரிதசாதிபக இந்திரன் யதா போலவே பாரியாம் தர்மபத்தினியாகிய ருமையை பிரதிலப்ய அடைந்து ராஜ்யத்தையும் அவாப்ப அடைந்தான். வீரியசாலியாகும் அவன் வானர சைன்யங்களுக்கு மன்னனாகி அப்பொழுது மகாபிஷேகத்தை மகாத்மாவாகிய ஸ்ரீராமருக்கு தெரியப்படுத்திவிட்டு இந்திரன் போலவே தர்மபத்தினியாகிய ருமையை அடைந்து ராஜ்யத்தையும் அடைந்தான். இத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே
आदिकाव्ये किष्किन्धाकाण्डे षड्विंशः सर्गः।